சிவாய நம. வாழ்க வளமுடன். அன்பே சிவம். பாத்தீங்கன்னா வர செவ்வாய்க்கிழமை தைப்பூச திருநாள். தைப்பூசன்றது பாத்தீங்கன்னா மிக 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 புனிதமானது, அற்புதமானது. அன்னை ஆதிபராசக்தி முருகப்பெருமானுக்கு அசுரனை வதம் செய்வதற்காக தன்னோட சக்திகளை எல்லாம் திரட்டி ஒன்றாக்கி அதை ஒரு ஞான வேலாக்கி, அந்த ஞான வேலை இந்த தைப்பூச நாள் அன்னைக்கு தான் கொடுத்தாங்க. உலகத்துல முதல்ல தோன்றினது பாத்தீங்கன்னா நீர். அந்த நீர் வாழ் உயிரினங்கள் ஜனிச்ச காலமும் இந்த தைப்பூச திருநாள் தான். முடிஞ்ச வரைக்கும் அடியார் எல்லாரும் அருகாமையில் இருக்க ஒரு முருகர் கோயிலுக்கு போயிட்டு முருகருக்கு பால் அபிஷேகம் பண்ணுவதற்காக பால் வாங்கி கொடுங்க. நம்மளோட கஷ்டங்கள் குறையும். ஒவ்வொருத்தரும் வீட்டுல வேல் வச்சிருப்பீங்க. அந்த வேலுக்கு உங்களால முடிஞ்ச வரைக்கும் என்னென்ன அபிஷேகம் பண்ண முடியுமோ பண்ணுங்க. முருகன் வேறு 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 அல்ல, வேல் வேறு முருகன் வேறு அல்ல, ரெண்டும் ஒண்ணுதான். முருகனும் வேலும் ஒண்ணுதான். நீங்க வேலுக்கு அபிஷேகம் பண்ணாலுமே முருகனுக்கு போனதுக்கான சமம். அபிஷேகம் பண்ணிட்டு ஒரே ஒரு நெய் விளக்கை ஏற்றி வைங்க. உங்களால முடிந்த நெய்வேத்தியம், உங்களால என்ன முடியுமோ, பாலோ பழமோ கற்கண்டோ வெள்ளமோ பேரிச்சம்பளமோ இல்லை என்ன பலகாரமோ அது அந்த வேலுக்கும் முருகனுக்கும் படைச்சு ஆரத்தி பண்ணி அந்த நைவேத்தியத்தை உங்களால முடிஞ்ச ஒரு 4 பேர் கொடுங்க. அது சால சிறந்தது. இன்றைய நாள்ல பாத்தீங்கன்னா சந்திரனும் குருவும் ஒன்னா இருக்கக்கூடிய நாள். அதனால குருமார்களை வழிபடுங்க. உங்க குருமார்களை மனசார வேண்டி தியானம் பண்ணுங்க. உங்களோட கர்மாக்கள் தீர்வதற்கான வழி கிடைக்கும். சிவாய நம.